श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पतीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्। आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। तदुपगत समास संधियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஸ்ரீராமாயணத்திலே கடைசி கட்டத்துக்கு வந்து சேர்ந்தோம். யுத்த காண்டத்திலே 129வது சர்க்கம் பார்க்க வேண்டும். ராமர் வனவாசத்தை முடித்துக் கொண்டு மறுபடி பரத்வாஜ ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார். அனுமாரை தூதாக அனுப்புகிறார் பரதனிடத்திலே. பரதன், அவனுக்கு நீ இந்த விஷயத்தை சொல்லு. அவன் முகம் சுளிக்கிறானா, முகத்துல என்ன பாவனை காட்டுகிறான், எல்லாத்தையும் கவனி. ஒருவேளை அவனுக்கு ராஜ்யத்திலே ஆசை இருந்ததாகில் அவனே ஆண்டுட்டு போகட்டும் என்று திருவடியை அனுப்ப அனுமாரும் சென்று தூதை சொல்லுகிறார். அவன் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தலகால் புரியாம அனுமாரை கட்டி தழுவி கொண்டு தன்னுடைய கண்ணீரால் அவர் உடம்பை முழுக்க நனைத்து உனக்கு என்ன வேண்டும் கேளு, நான் எல்லாத்தையும் தரேன்னு அப்படி துள்ளி குதிக்கக்கூடிய அந்த பிரகரணத்திலே இருக்கிறோம். 129ஆம் சர்க்கம் முதல் ஸ்லோகம். பகூனி நாம வருஷாணி கதஸ்ய சுமஹத்வனம் ஸ்ருணோம்யஹம் பிரதீகாரம் மமநாதஸ்ய கீர்த்தனம். உடனே 14 வருஷம் ஆச்சு. என்னுடைய நாதன், என்னுடைய தலைவன் அப்படிங்கிறான் ராமனை. என்னுடைய நாதன், அந்த என்னுடைய நாதன் மமநாதஸ்ய கீர்த்தனம், என்னுடைய நாதன் என்னுடைய உடமையாளி அப்படிங்கிறான். என்னுடைய அண்ணான்னு கூட சொல்லல. ராமன், ராகவன் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லவில்லை. பரதன் அவன் வாயை திறந்து பேசின உடனே மமநாதன், என்னுடைய சுவாமி, எனக்கு தலைவன், என்னுடைய உரிமையாளர், அப்படி எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய அந்த ராமனின் அவனுடைய கீர்த்தனம், அவன் என்ன பண்ணுகிறான், எப்படி இருக்கான், இதெல்லாம் கேட்டுட்டு 14 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் நிஜம்தானா இல்ல ஏதாவது சித்த பிரமமான்னு தெரியலையே. கல்யாணி பதகாதேயம் லௌகிகி பிரதிபாதிமே
ஏதி ஜீவாந்தமானந்தோ நரம் வருஷசதாதபி. இப்போ உயிர் வாழும் ஒரு மனிதன் அவனுக்கு எப்படியாவது ஒரு ஆனந்தம், துக்கமே எப்பொழுதும் இருக்காது. எவ்வளவு வருஷம் கழிச்சு, 100 வருஷம் கழிச்சாவது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு உலகத்தார் சொல்லுவார்கள். அது உண்மையாயிடுத்து. எனக்கு பல வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் ஆனந்தம் வந்திருக்கிறது. ராகவஸ்ய ஹரீனாஞ்ச கதமாசீத் சமாகமஹ கஸ்மின் தேசே கிமாஸ்ருத்ய தத்துவமாக்கியாஹி ப்ருச்சதஹா. ஓ, எப்படி குரங்குகளுக்கும் ராவனுக்கும் ஒரு சேர்த்தி ஏற்பட்டது, என்ன ஆச்சு, எல்லாத்தையும் முழுமையாக சொல்லுவாய்ன்னு கேட்கிறார். சபிருஷ்டோ ராஜபுத்திரேன பிருஸ்யாம் சமுபவேஷதः ஆச்சசக்ஷே ததः சர்வம் ராமஸ்ய சரிதம் வனே. உடனே ஒரு ஆசனத்தை விரித்து பரதன் அவரை அமர வைக்கிறான். அமர வைத்து அவர் வாயால ராமாயணம் முழுக்க சொல்லு, எனக்கு காட்டுல என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு கேட்கிறான். உடனே அவரும் ஆரம்பிக்கிறார். ராமகதையை சொல்லணும்னா அனுமாருக்கு கூசணுமா? அவரும் திருப்தியா சந்தோஷமா சொல்லக்கூடியவர். யதா பிராவ்ரஜிதோ ராமோ மாதுர்தத்தோ பரஸ்தவ யதா ச புத்திர சோகேன ராஜா தசரதோ மிருதः யதா தூதைஸ்த்வமானீதः தூர்ணம் ராஜகிருஹாத் பிரபோ त्वया योध्यां प्रविष्टेन यथा राज्यं न चेप्सितं चित्रकूटं गिरिं गत्वा राज्येनामित्रकर्षण निमन्त्रितस्त्वया भ्रात्रा धर्ममाचरता सतां स्थितेन राज्ञो वचने यथा राज्यं विसर्जितम् आर्यस्य पादुके गृह्य यथासि पुनरागतः सर्वमेतन्महाबाहो यथावद्विदितं तव त्वयि प्रतिप्रयाते तु यद्वृत्तं तन्निबोध मे. உடனே அனுமார் சொல்றாரு, இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும். ராமன் காட்டுக்கு வந்தது, உன் அம்மா வந்து வரம் கேட்டது, அதற்கு பிறகு தசரதன் உயிரை விட்டது, நீ வந்து தசரதன் உயிரை விட்ட பிறகு நீ வந்தது, சித்திரக்கூட்டத்தில் நடந்தது எல்லாம் உனக்கு தெரியும். அதற்கு மேல உனக்கு தெரியாதது நடந்தது என்னவோ அதை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நீ கிளம்பி போய்விட்டாய் சித்திரக்கூடத்துல இருந்து, அதற்கு அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அப்பா அப்பயாத்தே त्वयि तदा समुद्भ्रान्त मृगद्विजं परिद्यूनम इवात्यर्थम तद्वனம் சமபத்யத. பரதா, நீ கிளம்பின பிறகு, தேவரீர் கிளம்பின பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ பெரிய படையெல்லாம் காட்டுக்கு வந்ததே இல்லை. இப்படி இந்த காட்டுக்கு இவ்வளவு பெரிய படையை கூட்டின்னு நீ வந்ததுனால அந்த காடே பயந்து போயிடுத்து. தத்ஹஸ்தி மிருதிதம் கோரம் சிம்ம வியாக்ர மிருகாயுதம் பிரவிவேஷாத விஜனம் சுமஹத் தண்டகாவனம். உடனே ஸ்ரீராமர் மனுஷ நடமாட்டமே இல்லாத தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைந்தார். தேஷாம் புரஸ்தாத் தத்வா பலவான் கச்சதாம் கஹனே வனே நினதன் சுமஹாநாதம் விராதः பிரத்யதிருஷ்யத தமுட்சிப்ய மகாநாதம் ஊர்த்வபாஹுமயோ ததோமுகம் நிகாதே பிரக்ஷிபந்தி ஸ்ம நந்தந்தம் இவ குஞ்சரம். அப்பொழுது விராதன்னு ஒரு அரக்கன் அந்த இடத்துல வந்து சேர்ந்தான். ரொம்ப பெரிய கர்ஜனையை பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்திலே புகுந்தான். யானை போன்று கையை தூக்கி கொண்டு வந்தான். அவனை தூக்கி எறிந்து தலைகீழாக ஒரு குழியில தள்ளிவிட்டா ராமனும் லக்ஷ்மணர்களும். தத்கிருத்வா துஷ்கரம் கர்ம பிராதரௌ ராம லக்ஷ்மணௌ சாயான்னே ஷரபங்கஸ்ய ரம்யமாஸ்ரமீயதுஹு. அது முடித்துவிட்டு சாயங்காலத்திலே ஷரபங்கரினுடைய ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஷரபங்கே திவம் பிராப்தே ராம சத்ய பராக்கிரமஹ அபிவாத்ய முனீன் சர்வான் ஜனஸ்தானம் உபாகமத்து. ஷரபங்கர் சொர்க்கத்துக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய முனிவர்களோடு ராமன் காலத்தை கழித்து விட்டு ஜனஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்தான். ததஸ்பச்சாத் சூர்பணகா ராமபார்ஷ்வம் உபாகதா ததோ ராமேன சந்திஷ்டோ லக்ஷ்மண சஹசோத்திதா பிரகிருஹ்ய கட்கம் சிச்சேத கர்ணநாசம் மகாபலஹா. உடனே சூர்பணகைன்னு ஒருத்தி வந்தா. அவ பண்ண அநியாயத்தினால லக்ஷ்மணன் அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்து விட்டான். சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசாம் பீமகர்மணாம் அதானி வசதா தத்ர ராகவேன மகாத்மனா. அந்த இடத்துல வசிக்கக்கூடிய ராமர் ஒருவர் 14,000 அரக்கர்களை கொன்று குவித்தார். ஏகேன சஹசங்கம்ய ரணே ராமேன சங்கதாக அன்னச்சதுர்த்த பாகேன நிஷேஷா ராட்சசாத்கிருதாக. இப்போ போரில் அரக்கர்கள் எல்லாம் 14,000 பேர் ஒண்ணு கூடி வந்தார்கள். ஸ்ரீராமர் ஒருவர் மட்டுமே நின்னார்.
ஆனாலும் ஒரு பகல் பொழுதில் கால் பகுதி, அதாவது மாலை நேரம், பகலினுடைய சாயங்கால காலம், அந்த மாலை நேரம், அந்த ஒரு நேரத்துல, ஒரு முகூர்த்த காலத்துல ராமர் எல்லாரையும் கொன்று விட்டார். மகாபலா மகாவீரியாஸ் தபசோ விக்னகாரிணஹ நிஹதா ராகவேனோஜௌ தண்டகாரண்யவாசினஹ. இப்ப தண்டகாரண்யத்துல ரிஷிகளுக்கெல்லாம் தடையாக இருந்த 4000 அரக்கர்களும் இறந்து போனார்கள் ராமபிரானாலே. ராட்சசா வினிஷ்பிஷ்டா கரஸ்ச நிகதோரணே. கரண் அங்க இருந்த தலைவனும் கொல்லப்பட்டான். ததஸ்தேனார்திதா பாலா ராவணம் சமுபாகதா. அப்ப அந்த சூர்பனகை நேரா ராவணனிடம் போய் முறையிட்டாள். ராவணானுச்சரோ கோரோ மாரீச்சோ நாம ராட்சசः லோபயாமாச வைதேகிம் பூத்வா ரத்னமயோ மிருகः அதைனம் அப்ரவீத் ராமம் வைதேகி கிருஹ்யதாமிதி அஹோ மனோஹரः காந்த அஸ்ரமோ நோ பவிஷ்யதி. உடனே ராவணனும் தனக்கு உதவிக்கு மாரீச்சன் என்பவனை கூட்டிக் கொண்டு வந்தான். அவனும் ஒரு தங்கமானாக மாறி உடம்பிலே ரத்ன புள்ளிகள்லாம் வைத்துக் கொண்டு வந்து சீதை அவள் முன்னாடி திரிந்து அவளுக்கு ஒரு ஆசை காட்டி, அவளை நீ பிடிப்பாய் அப்படின்னு சீதை யானையிட கேட்டுக்கொள்ள ராமபிரானும் போனான். ததோ ராமோ தனுஷ்மானிர் தாவந்தம் அனுதாவதி சதம் ஜகான தாவந்தம் ஷரேனா தபவர்ணனா. அப்பொழுது ராமனும் அந்த பொன்மானை பின்தொடர்ந்து போய் அம்பாலே அதை கொன்றான். அத சௌமிய தசக்ரீவோ மிருகம் யாதே து ராகவே லக்ஷ்மணே சாபி நிஷ்கிராந்தே பிரவிவேஷாசிரமம் ததா. ராமரும் லக்ஷ்மணரும் ஆசிரமத்திலே இல்லாத பொழுது ராவணன் அவ்விடத்திற்கு வந்தான். ஜக்ராஹ தரசா சீதாம் கிரஹக்கே ரோஹிணீமிவ திராது காமம் ததோ யுத்தே ஹத்வா கிருத்ரம் ஜட்டாயுஷம் பிரகிருஹ்ய சீதாம் சகசா ஜகாமாஷு சராஹவனா ராவணஹா. உடனே சீதா பிராட்டியாரை தூக்கி கொண்டு வழியிலே ஜட்டாயுவையும் கொன்றுவிட்டு அவனுடைய இடத்திற்கு போய்விட்டான் ராவணன். ததஸ்த்வத்புத சங்காஷா ஸ்திதாஃ பர்வத மூர்தனி சீதாம் கிரஹீத்வா கச்சந்தம் வானராஃ பர்வதோபமாக தத்ருஷுர் விஸ்மிதாஸ்தத்ர ராவணம் ராட்சசாதிபம். அப்ப அவன் மேலே பறந்து போகும்பொழுது கீழே இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் பார்த்தார்கள், ராவணன் யாரையோ தூக்கின் போறான்னு. பிரவிவேஷ ததோ லங்காம் ராவணோ லோக ராவணஹா. உடனே ராவணன் தன்னுடைய புரியான லங்கைக்கு சென்று விட்டான். தாம் சுவர்ண பரிக்ராந்தே சுபே மகதி வேஷ்மணி பிரவேஷ்ய மைதிலீம் வாக்கேது சாந்த்வயாமாச ராவணஹா. தங்கமயமான தன்னுடைய பட்டணத்திலே சீதா பிராட்டியாரை அடைத்து வைத்து நிறைய ஆசை வார்த்தைகளாலே அவள் மனதை மாற்ற முயற்சித்தான். திருணவத் பாஷிதம் தஸ்ய தம் சனைர்ருத புங்கவம் அச்சிந்தயந்தி வைதேகி அசோகவணிகாங்கதா. ஒரு புல்லுக்கு சமமான கூட அவனை மதிக்காமல் சீதா பிராட்டியார் அவனை மனதால் கூட நினைக்காமல் ராமனையே நினைத்துக் கொண்டு அசோகவனத்திலே சிறைப்பட்டாள். ஞவர்த்ததோ ராமோ மிருகம் ஹத்வா மகாவனே நிவர்த்தமானः காகுஸ்தோ திருஷ்ட்வா சீதாம் பிரவிவ்யதே ககம் ஹதம் ததோ தக்த்வா ராமः பிரியசகம் பிதுः மார்கமானஸ்து வைதேகீம் ராகவஸ் சஹ லக்ஷ்மணः கோதாவரீம் அன்வச்சரத் வனோத்தேசான்ஸ்ச புஷ்பிதான். உடனே ராமர் திரும்பி வந்து பார்த்தால் அங்கு சீதை இல்லை. சுத்தி தேடினால் அங்கு யாருமே இல்லை. கொஞ்ச தூரம் போனா அவ்விடத்திலே ஜட்டாயு மகாராஜர் இறந்து கிடந்தார். உன்னுடைய தந்தையார், பரதனுக்கு தானே சொல்ற கதை, உன்னுடைய தந்தையார் தசரதனுடைய நண்பர் அவர். அவருக்கு உண்டான சடங்குகளை எல்லாம் செய்து வைத்து அவரை மோட்சத்துக்கு அனுப்பி வைத்து கோதாவரி முதலான இடங்களிலே சீதா பிராட்டியாரை தேடிவிட்டு ராமர் வந்து கொண்டிருந்தார். ஆசேததுர் மகாரண்யே கபந்தம் நாம ராட்சசம். அப்பொழுது வரும்பொழுது கபந்தன் என்கிற ஒரு அரக்கன் வழியிலே வந்தான். தத கபந்த வச்சனான் ராம சத்ய பராக்கிரமஹ ரிஷமூகம் கிரிம் கத்வா சுக்ரீவேன சமாகதஹ. கபந்தன் சொல்லவே ராமன் ரிஷமூக பர்வதத்திற்கு வந்து சுக்ரீவனோடு தோழமை கொண்டான். தயோ சமாகம பூர்வம் பிரீத்யாஹார்தோ வியஜாயத பிராத்ரா நிரஸ்தः க்ருத்தேன சுக்ரீவோ வாலினா புரா இதரேதர சம்வாதாத் பிரகாடः பிரணயஸ்ததா தயோஹோ. முதலிலே அன்போடு 2 பேரும் தோழமை கொண்டார்கள், நட்பு ஏற்பட்டது.
அப்புறம் மாத்தி மாத்தி ஒருவர் பேசிக்க பேசிக்க அந்த நட்பு வந்து ரொம்ப இறுக்கமா ஆயிடுச்சு சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும். ராமஸ்ய பாகு வீரியேன ஸ்வராஜ்யம் பிரத்யபாதயத் வாலினம் சமரே ஹத்வா மகாகாயம் மகாபலம். அப்ப ராமன் தன்னுடைய தோல் வலிமையினாலே வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை கொடுத்தார். சுக்ரீவ ஸ்தாபிதோ ராஜ்யே சகித சர்வ வானரை ராமாய பிரதிஜானீதே ராஜபுத்ரியாச்ச மார்கணம் ஆதிஷ்டா வானரேந்திரேன சுக்ரீவேன மகாத்மனா தசகோட்ய பிளவங்கானாம் சர்வா பிரஸ்தாபிதாதிஷா. அப்பொழுது சுக்ரீவனும் நான் சீதையை தேடி தருகிறேன்னு வாக்கு கொடுத்தான். அவ்வாறே 10 கோடி வானரங்கள் எல்லா திக்கிலும் அனுப்பப்பட்டார்கள். தேஷாம் நோ விப்ரகிருஷ்டானாம் விந்தியே பர்வத சத்தமே பிருஷம் சோகாபிதப்தானாம் மகான் காலோத்யவர்த்தத. இப்ப விந்திய பர்வதத்திலே நாங்கள் தேடிக்கொண்டு செல்லும் பொழுது அங்க ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டு துக்கம் அதிகமாயிடுத்து. பிராதாது குருத்ரராஜஸ்ய சம்பாதிர்நாம வீரியவான் சமாக்கியாதி ஸ்ம வசதிம் சீதையா ராவணாலயே. அப்ப சம்பாதி என்கிறவர் ஜட்டாயினுடைய தமையனார். அவர் தன்னுடைய பார்வையினாலே சீதை எங்க இருக்கிறாள்னு பார்த்து சொன்னார். சோகம் சோக பரீதானாம் துக்கம் தஜ்ஞாதினாம் முதன் ஆத்மவீரியம் சமாஸ்தாய யோஜனா நாம் சதம் ப்ளுதஹா. அப்ப நான் தான் என்ன பண்ணேன், எல்லாரும் துயரத்துல இருந்தா உயிரை விட்டுலான்னு நினைத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது நான் தான் என்னுடைய வீரியத்திலே துணிவை வைத்து 100 யோஜனை தூரம் உள்ள கடலை தாண்டினேன். தத்ராஹமேகாமத்ராட்சம் அசோகவனிகாம் கதாம் கௌஷேயவஸ்திராம் மலினாம் நிரானந்தாம் திருடவிரதாம் தயா சமேத்ய விதிவத் பிருஷ்ட்வா சர்வமனிந்திதாம் அபிஜானம் சன்மே தத்தம் அர்ச்சிஷ்மான் சமஹாமணிஹி. உடனே அங்க அழுக்கு படிந்த வஸ்திரத்தோடு அசோக வணிகையிலே ஆனந்தம்னா என்னன்னே தெரியாம ராமன் ஒருவனையே தனக்கு மனசிலே அசையா பக்தியை கொண்டு ராமன் மேலே இப்படி இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை பார்த்து அவளோடு பேசி அவளிடத்திலிருந்து ஒரு தேஜோமயமான ஒரு மணியை வாங்கி கொண்டு வந்தேன். தம் திருஷ்டுவா பரம பிரீதா விஸ்வவாசச மைதிலி. உடனே நான் கொடுத்த மோதிரத்தை பார்த்து விட்டு அவள் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை நம்பினான். ராவணம் ச ததோ திருஷ்டுவா கிருத்வா லங்காம் ச பஸ்மசாத் அபிஜானம் மணிம் லப்த்வா சரிதார்த்தோஹமாகதஹா. உடனே ராவணனை பார்த்தேன், லங்கையை எரித்தேன், சீதா பிராட்டியாரிடமிருந்து ஒரு மணியை வாங்கி கொண்டு அங்கேருந்து வந்துட்டேன். மயாச்ச புனராகம்ய ராமஸ்யா கிளிஷ்ட கர்மணா அபிஜானம் மயா தத்தம் அர்ச்சிஷ்மான் சமஹாமணிஹி. ராமரிடம் வந்து அந்த மணியை கொடுத்தேன். ஸ்ருத்வா து மைதிலீம் ஹிருஷ்டஸ்த்வாசம்சஸ ச ஜீவிதம் ஜீவாந்தம் அனுப்ராப்தஹ ப்ரீத்வா அமிர்த விவாதுரஹா. ஒரு நோயாளி அமிர்தத்தை குடித்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அப்படி ராமர் சந்தோஷப்பட்டார். உத்யோஜயிஷ்யன் உத்யோகம் தத்னே காமம் வதே மனஹ ஜிகாம் சுரிவ லோகாந்தே சர்வான் லோகான் விபாவசுஹு. அப்ப அந்த ராமர் என்ன பண்ணார், கோபத்தினால இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் நான் அழிக்க போறேன் அப்படின்னு அவ்வளவு கோபப்பட்டு ராவணனை கொன்றே ஆக வேண்டும்னு உறுதி கொண்டார். தத சமுத்திரமாசாத்திய நலம் சேதுமகாரயத் அதரத் கபிவீரானாம் வாகினி தேன சேதுனா. உடனே சமுத்திர கரைக்கு சென்றோம். அங்கு நலன் ஒரு பெரிய சேத்துவை கட்டினான். அவனாலே கட்டப்பட்ட அந்த நல சேத்துவிலே வானரர் சேனையானது கடலை கடந்து சென்றது. பிரஹஸ்தமவதீத் நீலஹா கும்பகர்ணஞ்ச ராகவஹ லக்ஷ்மணோ ராவண சுதம் ஸ்வயம் ராமஸ்து ராவணம். நீலன் பிரஹஸ்தனை கொன்றான், கும்பகர்ணனை ராமனே கொன்றார், லக்ஷ்மணன் இந்திரஜித்தை கொன்றார், ராவணனை ராமரே தானே கொன்றார். சக்ரேன சமாகம்ய யமேன வருணேன ச மகேஸ்வர ஸ்வயம் பூப்யாம் ததா தசரதேன ச தைஷ்ச தத்தவர ஸ்ரீமான் ரிஷிபிஷ்ச சமாகதைஹி சுரர்ஷிபிஷ்ச காகுஸ்தோ வரால்லேபே பரந்தபஹா. அப்பொழுது அங்கு இந்திரன், யமன், வருணன், சிவன், பிரம்மா எல்லாரும் வந்து தசரதனையும் அழைத்து கொண்டு வந்து ராமனுக்கு நிறைய வரங்களை எல்லாம் கொடுத்துட்டு போனார்கள். அவர்களே வந்து ராமன் தங்களுடைய காரியத்தை செய்து முடித்து விட்டான்னு சந்தோஷத்துல ராமனை கைதொழுது ராமனை சேவித்து விட்டு எல்லாரும் சென்றார்கள். சதுதத்தவர பிரீத்யா வானரைஷ்ச சமாகதஹ சமக்ர பல சயுக்தோ ராஜ்யம் தத்வா விபீஷணே
புஷ்பகேன விமானேன கிஷ்கிந்தாம் அபியுபாகமத். அப்படி அவர்கள் கொடுத்த வரத்தை தனக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் வானரங்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கும்படி ராமர் செய்தார். இறந்து போன வானரங்கள் எல்லாம் உயிரோடு வர வேண்டும்னு வரத்தை வாங்கி எல்லா வானரங்களையும் உயிருடன் எழுப்பி புஷ்பக விமானத்திலே ஏத்தி கொண்டு கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தார் ராமர். தம் கங்காம் புனராசாத்திய வசந்தம் முனி சந்நிதௌ அவிக்னம் புஷ்பயோகேன ஷோராமோ திரஷ்டுமர்ஹசி. இப்படி கிஷ்கிந்தைக்கு வந்தவர் கிஷ்கிந்தையிலிருந்து நேரா கிளம்பி இப்ப கங்கக்கரையிலே பரத்வாஜரின் ஆசிரமத்திலே வசிக்கிறார். ஆகையாலே எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி குற்றமற்ற நாளைய தினத்திலே நீ ராமனை புஷ்ய நட்சத்திரம் சேர்ந்த அந்த யோகத்தோடு நாளைய தினம், அதாவது புஷ்ய நட்சத்திரம், இப்ப அனுமார் பேசின்னு இருக்கார். பஞ்சமி திதியில வந்து சேர்ந்தார் பரத்வாஜ ஆசிரமத்திற்கு. அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரம். புஷ்ய நட்சத்திரம்னா பரதனினுடைய அவதார நட்சத்திரம் கூட புஷ்யம் தான். அப்படி அந்த புஷ்ய நட்சத்திரம் சேர்ந்த நாளைய நன்னாளிலே நீ ராமனை தரிசிக்க கடவாய் அப்படின்னு அனுமாரானவர் பரதனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். ததஸ்து சத்யம் ஹனுமத்வச்சோ மகான் நிஷம்ய ஹிருஷ்டோ பரத கிருதாஞ்சலிஹி உவாச்ச வாணீம் மனச பிரஹர்ஷினீம் சிரஸ்ய பூர்ண கலுமே மனோரதா. அப்பொழுது உண்மையானதான இந்த அனுமாரன் அவர் பேசின அந்த கதை இருக்கே, ராமகதை, அது எவ்வளவு சத்தியமானது, எவ்வளவு சிறந்தது. அதை கேட்டார். அதை கேட்ட உடனே உள்ளம் பூரித்து போய் பரதன், இவ்வளவு நாள் ஆனந்தம்னா என்னன்னு தெரியாம இருந்தவன், அவன் உள்ளம் பூரித்து போய் கைய கூப்பிட்டான். கைய கூப்பிட்டு அனுமாரை பார்த்து, எப்பா எவ்வளவு நாள் ஆச்சு என்னுடைய ஆசை, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற அந்த ஆசை, அது இன்னைக்குதான் நிறைவேறியது. இவ்வளவு நாள் ஆச்சு, 14 வருஷம் ஆச்சு என்னுடைய ஆசை. நான் 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஆசைப்பட்டேன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு. அப்படி அது இன்று நிறைவேறுகிறதுன்னு சந்தோஷத்துல பரதனானவன் அனுமாரிடம் சொல்லிக் கொண்டார் என்று இதோடு 129வது சர்க்கம் முடிகிறது. அடுத்து 130ஆம் சர்க்கம். ஸ்ருத்வாது பரமானந்தம் பரத சத்ய விக்ரமஹ கிருஷ்டமாஜ்ஞாபயாமாச சத்ருக்னம் பரவீரஹா. இந்த பரமானந்தம், காதுக்கு இனிமையான இந்த விஷயத்தை கேட்ட உடனே பரதனானவன் சந்தோஷத்தோடு சத்ருக்னனை அழைத்து கட்டளையிட்டார். தெய்வதானி ச சர்வாணி சைத்யானி நகரஸ்ய ச சுகந்த மால்யேர் வாதித்ரைர் ரஜந்து சுச்சயோ நராஹா. ரொம்ப பரிசுத்தர்களான மனிதர்களை அழைத்து கொண்டு போய் தெய்வ விக்கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் கோவில்கள் இருக்கோ, கோவில்கள் என்ன, பட்டணத்துல இருக்கக்கூடிய மண்டபங்கள் என்ன, எல்லா இடத்திலும் வாசனை பொருட்களை தெளித்து மலர் மாலைகளை தோரணங்கள் கட்டி வாழைமரம் கட்டி என்னென்ன பண்ணணுமோ வாத்திய கோஷங்கள் எல்லாம் எடுத்துன்னு போய் பூஜை பண்ணு. அயோத்தியா நகரத்துக்கே மொத்தமா அலங்காரம் பண்ணணும். சூதாஸ்துதி புராணஜ்ஞா சர்வே வைதாலிகாஸ்ததா சர்வே வாதித்ர குஷலா கணிகாச்சாபி சங்கஷா ராஜதாராஸ்ததா மாத்யா சைன்யா சேனாகணாங்கணாஹ பிராமணாஸ்ச சராஜன்யாஹ ஸ்ரேணி முக்கியாஸ்ததா கணாஹ அபிநிர்யாந்து ராமஸ்ய திரஷ்டும் சசிநிபம் முகம். இப்ப நல்ல ஸ்தோத்திரங்கள் புராணங்கள் எல்லாம் அறிந்த பாடகர்கள் என்ன, வைதாலிகர்கள் என்ன, வாத்தியங்கள்லாம் வாசிக்கக்கூடியவர்கள் என்ன, நிறைய வாத்தியங்கள், அது மங்கள வாத்தியங்கள்லாம் வாசிக்கக்கூடியவர்கள் என்ன, அதற்கு மேல நல்ல நாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள் என்ன, ராஜபத்தினிகள் என்ன, மந்திரிமார்கள், சேனைகள், சேனைகளின் பெண்மணிகள் அவர்களுடைய பத்தினிகள், அதற்கு மேல பிராமணர்கள், சத்திரியர்கள், அங்க யாரெல்லாம் வியாபாரம் பண்றவர்கள், அதற்கு மேல சுத்தி உள்ள சாமானிய ஜனங்கள், பரிவார ஜனங்கள் அப்படின்னு எல்லாரும் ஒத்தர் விடாம கூட்டம் கூட்டமாக ஸ்ரீராமணன் திருமுகத்தை தரிசிக்க வரட்டும் அப்படின்னு ஆணையிடுகிறார். எல்லாரும் வந்து ராமனை தொழ வேண்டும். பரதஸ்ய வச ஸ்ருத்வா சத்ருக்ன பரவீரஹ விஷ்டீரநேக சாஹஸ்ரச்சோதயாமாச வீரியவான். உடனே பரதனது ஆணையை சிரமேற்கொண்டு சத்ருக்னன் என்ன பண்ணா, பல்லாயிரக்கணக்கானவர்களை பார்த்து உடனே விஷ்டிஹின்னு இருக்கா, கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள், அடிமைகள்னு சொன்னா என்ன அர்த்தம், சம்பளம் வாங்காம பண்ணக்கூடிய உயர்ந்தவர்கள், அவர்களை பார்த்து ஆக்ஞாபித்தார். சமீகுருத நிம்னானி விஷமானி சமானி ச ஸ்தலானி ச நிரஸ்யந்தாம் நந்தி கிராமாதிதः பரம். உடனே என்ன பண்ணுவா, இந்த காலத்துல ஒருத்தர் வரார், உயர்ந்தவர் வராருன்னா என்ன பண்ணுவா, முதல்ல ரோடு போடுவா.
அதே மாதிரி இவரும் சொல்றார், நந்தி கிராமத்திலிருந்து அயோத்தியா வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, மேடு, பள்ளம் எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணுங்க. மேடா இருக்கிற இடம் பள்ளமாக்கப்படட்டும், பள்ளம்லாம் அடைத்து சீராக்கப்படட்டும் இடம் முதல்ல. சிஞ்சந்து பிருத்திவீம் கிருத்ஸ்னாம் ஹிமஷீதேன வாரினா ததோப்யவத் அவகிரந்த்யன்யே ராஜை புஷ்பைஸ்ச சர்வசா. நல்ல சுத்தமான குளிர்ந்த ஜலத்தை எடுத்துன்னு வந்து ராமன் வழியெல்லாம் தெளிச்சு விடுங்கோ. அதற்கு மேல நிறைய பொறிகள், மங்கள பொருட்கள், புஷ்பங்கள்னால அலங்கரிக்கப்படட்டும். எல்லா இடமும் இறைஞ்சு கிடக்கணும், புஷ்பம் தான் இருக்கணும். சமுச்ரித பதாகாஸ்து ரத்யாஃப் புரவரோத்தமே சோபயந்து ச வேஷ்மானி சூரியஸ்யோதயனம் பிரதி ஸ்ரக்தாமபிர்முக்த புஷ்பைர் சுகந்தைர் பஞ்சவர்ணகைர் ராஜமார்கம சம்பாதம் கிரந்து சதசோ நராக. இப்ப நூற்றுக்கணக்கானவர்கள் உடனே சேர்ந்து என்ன பண்ணுங்கோ, பட்டணத்துல இருக்கக்கூடிய ராஜமார்க்கங்கள் அந்த இடங்கள்ல எல்லாம் முதல்ல நன்னா சூரியோதயத்திற்குள் முடிக்க வேண்டும். ராஜவீதிகள் அங்கெல்லாம் நிறைய கொடிகள்லாம் கட்டணும், நிறைய மாலைகள்லாம் கட்டணும். அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய வீடுகள்ல தோரணங்கள்லாம் கட்டுங்கோ. அதற்கு மேல நிறைய மலர்கள், உதிரி மலர்னு சொல்லுவாள், உதிரி புஷ்பங்கள்னால எல்லா இடத்துலயும் தூவுங்கோ. அது சக்கரவர்த்தி வரக்கூடிய அந்த மார்க்கம் அத நல்ல 5 வகையான கோலப்பொடிகள், நல்ல சுகந்தம் வீசக்கூடிய 5 வகையான பொடிகள்னால அலங்காரம் பண்ணுங்கோ. திருஷ்டிர் ஜயந்தோ விஜயா சித்தார்த்தோ ஹ்யர்த்த சாதகா அசோகோ மந்திரபாலஸ்ச சுமந்திரஸ்சாபி நிர்யயுஹு மத்தைர்நாக சஹஸ்ரைஸ்ச சாதகும்ப விபூஷிதைஹி. உடனே ஆயிரக்கணக்கான யானைகளோடு திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சித்தார்த்தன், அர்த்த சாதகன், அசோகன், மந்திரபாலன், சுமந்திரன் என்கிற எல்லாரும் புறப்பட்டு வேலைக்கு தயாரானார்கள். அபரேஹேம கக்ஷாபி சகஜாபி கரேணுபிஹி நிர்யயுஸ் துரகாக்ராந்தைஹி ரதைஸ்ச சுமஹாரதாக. மீதி இருக்கக்கூடியவர்களும் உடனே அவர்களுடைய யானைப்படைகள்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சக்திருஷ்டி பராசஹஸ்தானாம் சத்வஜானாம் பதாக்கினாம் துரகானாம் ச சாஹஸ்ரைர் முக்கிய நரான்விதைர் பதாதீனாம் சஹஸ்ரைஸ்ச வீரா பரிவிருதாஸ்யுஹு. உடனே சேனை படைகள் எல்லாம் திரள்றது, காலாட்படை, குதிரைப்படை எல்லாரும். ததோ யானான் யுபாரூடா சர்வா தசரத ஸ்திரியா கௌசல்யாம் பிரமுகே கிருத்வா சுமித்ராம் சாபி நிர்யயுஹு. உடனே வாகனத்துல ஏறி எல்லாரும், கௌசல்யை, சுமித்ரை எல்லாரும் ஏறி, தசரதனின் பெண்டாட்டிகள் எல்லாரும் ஏறி புறப்பட்டார்கள் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு, ராமனை பார்க்கறதுக்காக. கைகேயா சகிதா சர்வா நந்தி கிராமம் உபாகமன். எல்லாரும் கைகேயி தேவியையும் கூட்டிட்டு நந்தி கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அஸ்வானாம் குரசப்தேன ரதனே நிஸ்வனேன ச சங்கநுந்து விநாதேன சஞ்சசால மேதினி. இப்ப சந்தோஷத்துல குதிரைகள் நந்தி கிராமத்துக்கு ஓடி வரைச்சே பூமியே அதிர்றது, அவ்வளவு சந்தோஷம். கஜானாம் பிரமிதைச்சாபி சங்கதும் துபினிஸ்வனைர் கிருஷ்ணம் ச நகரம் தத்து நந்தி கிராமம் உபாகமத். இப்ப கஜங்கள், யானைகள், குதிரைகள் எல்லாரையும் கூட்டிட்டு அந்த அயோத்தியில யாருமே இல்லை. ராமன் வரான்னா அயோத்தியக்கு தானே வரப்போறான், அங்க பாத்துக்கலான்னா யாருமே இல்லை. ஒருத்தர் விடாம கிருஷ்ணம் ச நகரம், அந்த அயோத்தியை முழுக்க எந்த இடத்துக்கு வந்துடுது, நந்தி கிராமத்துக்கு வந்துடுது. நந்தி கிராமம் சின்ன கிராமம், அயோத்திங்கிறது எவ்வளவு பெரிய பட்டணம். அயோத்தியில இருக்கிற ஒருத்தர் விடாம, யானை குதிரை விடாம எல்லாம் நந்தி கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ரிஜாதி முக்கியர் தர்மாத்மா ஸ்ரேணி முக்கிய சனைகமைஹி மால்ய மோதக ஹஸ்தைஸ்ச மந்திரிபிர் பரதோ விருதः சங்கபேரி நிநாதைஸ்ச வந்திபிச்சாபிவந்திதः ஆர்யபாதோ கிரஹீத்வா து சிரசா தர்ம கோபிதः பாண்டரம் சத்ரமாதாய மால்யோபசோபிதம் शुक्ले च बालव्यजने राजार्हे हेमभूषिते उपवास कृशो दीनश्चिरकृष्णाजिनाम्बरः भ्रातुरागमनं श्रुत्वा तत्पूर्वं हर्षमागतः प्रत्युद्ययौ ततो रामं महात्मा सचिवैः सह. ராமர் வரப்போறார், ராமரை எதிர்கொண்டு அழைக்க வேண்டும். அதனால பரதன் தர்மாத்மா, தர்மத்தின் நுட்பம் அறிந்தவன், இதுவரைக்கும் உபவாசம் இருந்து இருந்து உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிருக்கான். ராமன் எப்படி மெலிஞ்சு போயிருப்பானோ தெரியாது, பரதன் அவ்வளவு மெலிஞ்சு போயிருந்தான்.
பரிதாபமா பார்த்தாலே அவ்வளவு ஒரு பாவமான பரிதாபமான தோத்தத்தோடு இருக்கான். 14 வருஷம் ராமனை பிரிந்து மர உரி மான்தோலோடு அந்த தமையனார் தன்னுடைய தமையன் ராமன் வரப்போகிறான்ங்கிறத கேட்ட உடனே மகிழ்ந்து, மகாத்மான்னா உண்மையில அது பரதன் தான் சொல்றபடிக்கு மகாத்மா பரதஹா என்று சொல்கிறார் வால்மீகி. இப்பேற்பட்ட ஒருவன் தான் மகாத்மா. இப்பேற்பட்ட ஒருவன் மகாத்மாவாக இருக்கக்கூடியவன் என்ன பண்ணா, அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் கூட்டின்னு வந்தான் வேத பாராயணம் பண்ணுவதற்காக. மற்றும் உண்டான எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்தான். கைத்தொழில் பண்ணக்கூடியவர்கள், மாலைகள்லாம் பண்ணக்கூடியவர்கள், நிறைய பக்ஷணம்லாம் பண்ணி சமைத்து கொடுக்கக்கூடியவர்கள், மந்திரிகள், ரொம்ப வயதானவர்கள், இவர்கள் எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சங்கம் பேரி முதலான மங்கள வாத்தியங்கள்லாம் வாசித்துக் கொண்டே வருகிறார்கள். எல்லாரும் வெண் மாலைகள் அதெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு வெண்கொற்ற குடை, ராமனுக்கு பிடிப்பதற்காக தங்கப்புடியோடு ஒரு வெண்கொற்ற குடையை எடுத்துக்கொண்டு, ஒரு மன்னன் வருகிறான்னா அவனுக்கு சக்கரவர்த்தி வருகிறான்னு என்னென்ன உபச்சாரம்லாம் பண்ண வேண்டுமோ அந்த மாதிரி 2 வெண் சாமரங்கள், பெரிய சாமரங்களை கையில எடுத்துக்கொண்டு, கூடவே அவருடைய பாதுகையையும் ராம பாதுகையை தலைமேலே தரித்து கொண்டு ராமரை எதிர்கொள்வதற்காக பரதர் கிளம்புகிறார். தன்னுடைய கையில ஒரு கொடை என்ன, 2 சாமரங்கள் என்ன, ராமரின் பாதுகைகளை தன் தலைமேலே வைத்து கொண்டு ராமரை பார்ப்பதற்காக எதிர்கொள்வதற்காக கிளம்புகிறார். சமீக்ஷ பரதோ வாக்கியம் உவாச்ச பவனாத்மஜம். பரதர் ஹனுமாரை பார்த்துட்டு பேசுகிறார். கச்சின்ன கலு காப்பேயி சேவியதே சலச்சித்தயா நஹி பஷ்யாமி காகுஸ்தம் ராமமாரியம் பரந்தபம் கச்சின்ன கலு திருஷ்யந்தே வானராஹ் காமரூபினா. அவ்வளவு ஒரு ஆர்வம் பரதனுக்கு. என்ன இன்னும் யாரையுமே காணுமே, ராமனை பார்க்கவில்லையே, எனக்குதான் ஒருவேளை சஞ்சல புத்தியா, நீ ஒருவேளை என்ன மயக்கிட்டியா, என்ன ஏமாத்திட்டியா, அதெல்லாம் எதுவும் பண்ணலையே, ராமரை இன்னும் காணுமே, ராமர் வரலையே, ஏன் இன்னும் வரல, ராமர் ஏன் வரல, ஒரு வானரத்தை கூட கண்ணில் பார்க்கலையே, ராமர் வர்றது இருக்கட்டும், ஒரு வானரங்கள் அவ்வளவு சேனை வரப்போறதுன்னு சொன்னியா, அவர்கள் கூட யாரும் வரவில்லையே, இன்னும் ஏன் வரல, இன்னும் ஏன் வரலன்னு தன்னுடைய ஆர்வத்தினால அனுமாரை கேள்வியாக கேட்டு துகைக்கிறான் பரதன். அதைவ முக்தே வச்சனே ஹனுமான் இதம் அப்ரவீத் அர்த்தம் விஜ்ஞாபயன்னேவ பரதம் சத்ய விக்ரமம். அப்ப இதை கேட்ட உடனே அனுமார் சொல்கிறார், பதிலாக சொல்கிறார், சதா பலான் குசுமிதான் விரக்ஷான் பிராப்ய மதுஸ்ரவான் பரத்வாஜ பிரசாதேன மத்த பிரமர நாதிதான் தஸ்யைஷா தஸ்ய சைஷாவரோ தத்தோ வாசவேன பரந்தப சசைன்யஸ்ய ததாதித்யம் கிருதம் சர்வகுணான்விதம். சைன்யத்தோடு கூடி இருக்கக்கூடிய ராமன் இருக்கிறானே, அப்படி இருக்கக்கூடிய இவருக்கு பரத்வாஜர் உபசரிக்கணும்னு பார்த்தார். பரத்வாஜருக்கு இந்திரன் வரம் கொடுத்து வைத்து இருக்கிறான். அந்த பரத்வாஜரும் அதே சமயத்துல வரத்தை ராமனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். எக்காலத்திலும் மரங்கள் பழுக்கும், பூத்து கொண்டே இருக்கும், அப்படி ஒரு வரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே மதுவை பெருக்கி கொண்டு வண்டுகள் மேயக்கூடிய புஷ்பங்கள்லாம் இருக்கே, அந்த புஷ்பங்களை கொண்டு அதிதி பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் பரத்வாஜ பகவான். நிஸ்வன ஸ்ரூயதே பீமஹா பிரகிருஷ்டானாம் வனௌகசாம் மன்யே வானர சேனாசா நதீம் தரதி கோமதீம். உடனே காதுல பெரிய சத்தம் கேட்கறது. அது அனுமான் கேட்டுட்டு, இதோ சத்தம் கேட்கறது, நான் என்ன நினைக்கிறேன்னா வழியில கோமதின்னு ஒரு நதி இருக்கு, இந்த கோமதி நதியை இந்த வானர சேனை தாண்டி கொண்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ரஜோ வருஷம் சமுத்பூதம் பஷ்ய வாலுகினீம் பிரதி மன்யே சாலவனம் ரம்யம் லோலயந்தி பிளவங்கமாக. இதோ மேல பார் புழுதி தெரியறது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த நதியை கடந்து சாலவனம்ங்கிற இடம், அதாவது அயோத்தியைக்கு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சால மரங்களாலே ஆன ஆச்சா மரங்களாலே ஆன ஒரு வனம், அந்த வனத்தை வானர சேனை புழுதி ஆக்குகிறதுன்னு குதிக்கிறார்கள் நினைக்கிறேன். அதனாலதான் மேல வானத்துல புழுதி தெரியறது. ததேதத் திருஷ்யதே தூராத் விமலம் சந்திர சந்நிபம் விமானம் புஷ்பகம் திவ்யம் மனசா பிரம்ம நிர்மிதம் ராவணம் பாந்தவை சார்த்தம் ஹத்வா லப்தம் மகாத்மனா. இதோ பார் பரதா அப்படின்னு காண்பிக்கிறார். தூரத்துல வானத்திலே
புஷ்பக விமானம் சந்திரன் வருகிறார் போலே, வானத்திலிருந்து பக்கத்துல பெரிய சந்திரன் பூமிக்கு இறங்கி இருக்கிறார் போலே பிரம்மாவாலே செய்யப்பட்ட, விஸ்வகர்மாவாலே செய்யப்பட்ட உயர்ந்த விமானம் தெரியறது பார். ராவணனை கொன்று ராமர் ஜெயித்த விமானம் அது பார், அந்தோ விமானம்னு பரதனுக்கு காட்டி கொடுக்கிறார் அனுமார். தருணாதித்ய சங்காசம் விமானம் ராம வாகனம் தனதஸ்ய பிரசாதேன திவ்யமேதன் மனோஜவம். இதோ அந்த இளம் சூரியன் உதித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கக்கூடியது இந்த விமானம். இதுலதான் ராமர் வருகிறார். இது ராம வாகனம். இது முன்னாடி குபேரன்ட்ட இருந்தது. குபேரன்ட்ட இருந்து இது எப்படி ஆயிடுதுன்னா மனோஜவம், மனசளவுக்கு வேகமா போகக்கூடியது. ஏதஸ்மின் பிராதரௌ வீரௌ வைதேஹ்யா சஹ ராகவௌ சுக்ரீவஸ்ச மகாதேஜா ராட்சசஸ்ச விபீஷணஹா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். இதில் தான் சீதா தேவியோடு ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் மற்றும் விபீஷணனும் எல்லாரும் இங்கதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லல. இதுல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஏவம் புருவதி காகுஸ்தம் ஹனுமத்யதி வேகினா விமானேனாபவன் சர்வே நந்தி கிராம சமீபகாகம். இப்படி அனுமார் பேசிண்டே இருக்கிறச்சே மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த புஷ்பக விமானம் நந்தி கிராமத்துக்கு பக்கத்துல வந்து சேர்ந்தது. ததோ ஹர்ஷ சமுத்பூதோ நிஸ்வனோ திவமஸ்பிருஷத் ஸ்திரீ பால யுவ விருத்தானாம் ராமோயம் இதி கீர்த்திதே. உடனே இதோ ராமன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. இதோ ராமன் கேட்டுதோ இல்லையோ, அந்த இடத்துல இருந்த ஸ்திரீகள் பெண்கள் எல்லாருமா சேர்ந்து, அதற்கு மேல ஸ்திரீ பால குழந்தைகள், சின்ன பச்சிலம் குழந்தைகள் என்ன, இவர்கள் இளமை பருவத்தை சேர்ந்தவர்கள் என்ன, விருத்தர்கள் கிழவர்கள் என்ன, ஒரு இன்னார்னு பேதமே இல்லாமல் பெண்கள் என்ன, குழந்தைகள் என்ன, நடுவயது உள்ளவர்கள் என்ன, கிழவர்கள் என்ன, எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டா ராமர் ராமர்னு. அந்த ஒரு குரல் கேட்ட உடனே இவர்கள் ஓர்னு சந்தோஷத்துல கத்தின அந்த ஸ்வரம் அது எப்படி இருந்தது? அந்த குரலானது திவமஸ்பிருஷத்து, தேவலோகத்தை கொண்டு போய் தட்டினா. தேவலோகத்துல போய் கதவை தட்டுறது இந்த குரல். அப்படி பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், விருத்தர்கள் எல்லாரும் இதோ ராமர் அப்படின்னு ஒரு சொல்லிலே சந்தோஷம் விளைய விளைய ஆகாயத்தை போய் அந்த குரலானது இதோ ராமருங்கிற அந்த வார்த்தை போய் இடிக்கிறது. அப்படி ஒரு மகிழ்ச்சி எல்லாருக்கும். அப்படி ஒரு சத்தம் போட்டாலாம் அந்த சமயத்துல. ரதகுஞ்சர வாஜிப்யஸ் ததோபதீர்ய மஹீம் கதஹ தத்ருஷுஸ்தம் விமானஸ்தம் நராஹா. சோமமிவாம்பரே. அந்த சமயத்துல மனிதர்கள், ரதங்கள், யானைகள், குதிரைகள்ல இருந்து இறங்கி பூமியில வந்துட்டா. எல்லாரும் வந்தா சந்திரன் உதயமானால் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அப்படி புஷ்பக விமானத்திலே எழுந்தருளி இருந்த ராமரை கண்ணாலே தரிசித்தார்கள் 14 வருஷம் கழிச்சு. பிராஞ்சலி பரதோ பூத்வா பிரகிருஷ்டோ ராகவோன்முகா ஸ்வாகத்தேன யதார்த்தேன ததோ ராமம் அபூஜயத். பரதன் 2 கைகளையும் குவித்து கொண்டு ராமரை எதிர்பார்த்த வண்ணமே இருந்தான். ராமரை பார்த்த உடனே நல்ல வரவாளே, சுவாகத்தம் சுவாகத்தம்னு சொல்லி உன் வரவு நல்வரவாகட்டும்னு சொல்லி மகிழ்ந்து கைகூப்பி ராமருக்கு பூஜை செய்ய தொடங்குகிறான். மனசா பிரம்மணா சிருஷ்டே விமானே பரதாக்ரஜா ரராஜ பிருது தீர்காட்சோ வஜ்ரபாணிரிவாபரஹா. அந்த ராமரானவர் அந்த புஷ்பக விமானத்துல உட்கார்ந்து இருக்கிற அழக பார்த்தா தேவலோகத்துல இந்திரன் வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டு அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குந்தாராம். ததோ விமானாக்ரகதம் பரதோ பிராதரம் ததா வவந்தே பிரயதோ ராமம் மேருஸ்தமிவ பாஸ்கரம். விமானத்தினுடைய நுனிக்கு வந்தார். விமானத்திலிருந்து இறங்குவதற்காக ராமர் வந்தார். அப்படி வந்த உடனே ராமர் திருவடியில தண்டம் மாதிரி விழுந்தார். ஒரு கோலானது எப்படி கைவிட்டால் கீழே பூமியில விழுமோ அந்த மாதிரி பரதனானவன் கீழே விழுந்து தன்னுடைய தமையனான ராமனை சேவித்தான். ததோ ராமாபியனுஜாதம் தத்விமானம் அனுத்தமம் ஹம்சயுக்தம் மகாவேகம் நிஷ்பபாத மஹீதலே. ராமன் உடனே திருவுள்ளத்திலே சொல்கிறான். அவன் திருவுள்ளத்திலே நினைத்த உடனே அந்த விமானமானது பூமியிலே வந்து இறங்கினது. ஆரோபிதோ விமானம் தத் பரத சத்ய விக்ரமஹ
ராமமாசாத்திய முதிதா புனரேவாபியபாதயத்து. தரையில விழுந்து சேவிச்சானா போரல, திருப்பி விமானத்துல ஏறினா, நேரா ராமரிடம் போய் திருப்பி கீழே விழுந்து முடி தாழ்த்தி வணங்கினான் பரதன். தம் சமுத்தாய காகுஸ்தரத சிரஸ்யாக்ஷி பதம் கதம் அங்கே பரதமாரோப்பிய முதித பரிஷஸ்வஜே. அப்படி புஷ்பக விமானத்திலே வீராசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ராமன், அவனிடத்துல போய் பரதன் கீழே விழுந்து சேவித்த உடனே ராமருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணெல்லாம் கலங்கிறது. வெகு காலத்திற்கு அப்புறம் நேர்ல பார்க்கிறார் பரதனை. அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவனை பரதனை எழுப்பி அவனை தன்னுடைய மடியிலே அமர வைத்தார். சீதையை வைத்திருந்த மடி, அந்த மடியில சீதையை இறக்கிட்டு பரதனை தன்னுடைய மடியிலே அமர வைத்து அவனை ஆற கட்டி தழுவுகிறார். முதிதஹா பரிஷஸ்வஜேன்னு. இப்பதான் ராமருக்கு முழு சந்தோஷமே கிடைச்சது, இது வரைக்கும் கிடைக்கல. இப்ப முன்னாடி கிஷ்கிந்தா காண்டம் ஆரண்ய காண்டத்திலே பல தடவை சொல்லிட்டு வந்தார், பரதனோடு சேராமல் எனக்கு லக்ஷ்மணனோடு சேர்ந்து இருக்கிறது கூட சந்தோஷத்தை அளிக்கலன்னு ராமர் அப்படி சொல்லி கொண்டு வந்தவர். இன்று பரதனோடும் சேர பெற்றார். இவ்வளவு தம்பிகள், அதுல பரதன் தலையான தம்பி. அவனை தன்னுடைய மடியிலே அங்கே பரதம் ஆரோப்பியன்னு கடைசியா அந்த பரதனை மடியிலே அமர வைத்து முதிதஹா மிகவும் மகிழ்ச்சியை அடைந்து அப்படியே ஆற தழுவிக் கொள்கிறார். ததோ லக்ஷ்மணம் ஆசாத்திய வைதேகீம் ச பரந்தபஹா அபிவாத்திய ததः பிரீதோ பரதோ நாம சாப்ரவீத். அப்பொழுது நேரா சீதாதேவியை வணங்கி நான் பரதன் அப்படின்னு சீதாதேவியிடம் அபிவாதனம் செய்தான். லக்ஷ்மணனையும் வணங்கினான். சுக்ரீவம் கைகேயி புத்ரோ ஜாம்பவந்தம் ததாங்கதம் மைந்தம் ச த்விவிதம் நீலம் ரிஷபம் பரிஷஸ்வஜே. உடனே சுக்ரீவர் என்ன, ஜாம்பவான் என்ன, அங்கதன், மைந்தன், த்விவிதன், நீலன்னு நீங்களா ராமரோட யுத்தம் பண்ணலான்னு சந்தோஷத்துல எல்லாரையும் கட்டி தழுவி கொள்கிறான் பரதன். நீங்களும், ஏன்னா எல்லாரும் இப்ப தம்பி ஆயிட்டாலே, சுக்ரீவனையும் தனக்கு உடன் பிறந்தானாக வைத்துக் கொண்டான் ராமன். ஆகையாலே அவனும் தம்பியானா, எல்லாரும் தம்பி. இப்ப சுஷேனஞ்ச நலம் செய்வ கவாக்ஷம் கந்தமாதனம் ஷரபம் பனசம் செய்வ பரத பரிஷஸ்வஜே. இங்க இருக்கக்கூடிய வானரங்கள் சுஷேனன், கவாக்ஷன், கந்தமாதனன், சரபன் எல்லாரையும் பரதன் ஆற கட்டி தழுவுகிறான். தே கிருத்வா மானுஷம் ரூபம் வானராஹ் காமரூபினஹ குஷலம் பரியபிருச்சஸ்தே பிரஹிஷ்டா பரதம் ததா. உடனே எல்லாரும் ஒரு மனித உருவை கொண்டு பரதனுக்கு சௌக்கியமா நீ அப்படி இப்படின்னு விசாரிக்கிறார்கள். அதா பிரவீத் ராஜபுத்திரஹா சுக்ரீவம் வானரர்ஷபம் பரிஷ்வஜ்ய மகாதேஜா பரதோ தர்மினாம்பரஹா. சுக்ரீவன் பரதனை கட்டி கொண்டு பேசுகிறான். தவா துவமஸ்மாகம் சதுர்ணாம் து பிராதா சுக்ரீவ பஞ்சமஹ சௌஹ்ருதாத் ஜாயதே மித்ரம் அபகாரோரி லக்ஷணம். பரதர் சொல்கிறார், சுக்ரீவரே, நீங்கள் எங்கள் நால்வருக்கும் வந்த 5வது சகோதரர். சிநேகம்ங்கிறது எப்படி வரும், சகோதர தன்மைங்கிறது எப்படி வரும்னா உபகாரத்தினால வரணும். வாழ்க்கையில நீங்க எல்லாரும் பார்த்திருப்பேன், நீங்க எல்லாம் வாழும் பொழுது நமக்கு வேண்டப்பட்டவர்கள்னு சிலர் இருப்பார்கள், நமக்கு நிறைய உதவி புரிந்தவர்கள். ஆனா அவ சொந்தக்காராளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நெருங்கின சொந்தமா இருக்கும், அப்பாவா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம். ஆனா அவள் நமக்குன்னு ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். இப்ப சொந்தம்ங்கிறது எதுல நிக்கிறது? மித்ரம், அவன் நண்பன், அவன் எனக்கு சொந்தக்காரன்கிறது எப்படி இருக்குன்னா சௌஹ்ருதாத் ஜாயத்தே, நல்ல உள்ளத்தோடு உதவி புரிய வேண்டும், அப்பதான் உண்டாகுமே தவிர வெறும்னா கூட பிறந்ததுனால உண்டாகாது. கூடையே பிறந்து அவனுக்கு துரோகத்தை செய்தான்னு அவன் எனிமின்னு அவன் எதிரின்னு சொல்லப்படுகிறானே தவிர பகைவன். ஆகையாலே நீ பண்ண உபகாரத்தினால நீ எனக்கு கூட பிறக்கலனாலும் நீ 5வது சகோதரனாக ஆகிறாய். விபீஷணஞ்ச பரதஹா சாந்த்வவாக்கியமதா பிரவீத் திஷ்டியா த்வயா சகாயேன கிருதம் கர்ம சுதுஷ்கரம். உடனே விபீஷணரை பார்த்து பரதர், நீ இல்லைன்னா இது பண்ண முடியாது, உன்னுடைய சகாயம் இல்லைன்னா பண்ண முடியாது. சத்ருக்னஸ்ச ததா ராமம் அபிவாத்ய ச லக்ஷ்மணம் சீதாயாச்சரணோ பశ్చాத் வவந்தே வினயான்விதஹா. உடனே சத்ருக்னன் அங்கிருந்து ஓடி வந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் வணங்கி சீதையினுடைய திருவடிகளிலும் விழுந்து சேவிக்கிறான். ராமோ மாதரமாசாத்ய விஷன்னாம் சோக கரிஷிதாம் ஜக்ராஹ பிரணத பாதோ
மனோ மாது பிரசாதயன். உடனே ராமர் அங்கிருந்து இறங்கி நேரா தன்னுடைய அம்மாவிடம் போகிறார். தன்னுடைய தாய் இவ்வளவு நாள் சோகத்துல மூழ்கி கிடந்தா, கணவனும் இல்ல பிள்ளையும் இல்லைன்னு எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு? அப்படி இருந்த அவளின் உள்ளத்திலே ஒரு பாலைவனத்திலே மழை பெய்தார் போலே, ஒரு வறண்ட நிலத்திலே வெள்ளம் பாய்ச்சினார் போலே அவள் மனத்திலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு அவளுடைய திருவடிகள்ல போய் விழுகிறான் ராமன். அபிவாத்திய சுமித்ராஞ்ச கைகேயீஞ்ச யசஸ்வினிம் சமாத்ருஷ்ச ததஃ பூர்வா புரோஹிதமுபாகமம். உடனே சுமித்ரா தேவி என்ன, கைகேயி தேவி என்ன, இவர்களையும் வணங்கிவிட்டு குலகுருவை அடைந்தார். வசிஷ்டரை அடைகிறார். ஸ்வாகதம் தே மகாபாஹுவோ கௌசல்யானந்தவர்தன இதி பிராஞ்சலய சர்வே நகராராமம் அப்ருவன். நாகராராமம் அப்ருவன். நகரத்துல இருந்த எல்லாரும் கையை கூப்பி கொண்டு ஸ்வாகதம் ஸ்வாகதம், உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும், வருக வருகன்னு ராமனை பார்த்து சொல்கிறார்கள். தான் அஞ்சலி சஹசிராணி பிரகிரஹீதானி நாகரைர் யகோஷானீவ பத்மானி ததர்ஷ பரதாக்ரஜா. ஒரு பெரிய தோட்டத்துல, ஒரு பெரிய குளத்துல தாமரை மலர், ஆயிரக்கணக்கான தாமரை மலர் ஒரே சமயத்துல மலர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் கையை தாமரை போல குவித்து கொண்டு அஞ்சலி பண்ணுகிறார்கள். அது ராமனுக்கு அந்த தாமரையினாலே பூஜை பண்ண மாதிரி, தாமரையை பார்த்த மாதிரி பார்த்தானா ராமர். பாதுகே தே து ராமஸ்ய கிரஹீத்வா பரதஸ்வயம் சரணாபியாம் நரேந்திரஸ்ய யோஜயாமாச தர்மவித். உடனே பரதன் தான் வைத்திருந்த பாதுகையை எடுத்து கொண்டு வந்தான். இந்த பாதுகை தான் இவ்வளவு நாள் ஆட்சி புரிஞ்சுது. இந்த ஆட்சியை ராமனுக்கு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இவன் கொடுக்க முடியாது. பரதன் ஆட்சி இருந்தா தானே ராமனுக்கு கொடுக்க முடியும். இவ்வளவு நாள் பாதுகைட்ட இருந்தது. இப்போ ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயித்தானே என்ன ஆகும்? ஜெயித்தவன் தோத்தவனை தன்னுடைய காலுக்கு கீழே வைத்துக் கொள்வான். அதே போல இப்ப ராமன் வந்து விட்டான். இந்த பாதுகையானது அதனுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? ஆகையாலே இந்த பாதுகையை பரதன் எடுத்து கொண்டு வந்து ராமனினுடைய திருவடிகளிலே அந்த பாதுகையை சேர்த்து வைத்தான். அபரவீச்சதாராமம் பரதஸ்ஸ கிருதாஞ்சலிஹி. அப்பொழுது கையை கூப்பி கொண்டு பரதன் பேசுகிறான். ஏதத்தே ரக்ஷிதம் ராஜன் ராஜ்யம் நிர்யாதிதம் மயா அத்ய ஜன்ம கிருதார்த்தம் மே சம்ருத்தஸ்ச மனோரதஹ. ராமா, நீ கொடுத்த ராஜ்யம், உன்னுடைய ராஜ்யம், நீ கொடுத்தான்னு கூட சொல்லல, உனக்காக இந்த ராஜ்யத்தை நான் பாதுகாத்தேன், இதோ திரும்பி கொடுத்து விட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. இவ்வளவு நாள் ரொம்ப பாரத்தை சுமந்த மாதிரி இருந்தது. யஸ்துவாம் பஷ்யாமி ராஜானம் அயோத்தியாம் புனராகதம் அவேக்ஷதாம் பவான் கோஷம் கோஷ்டாகாரம் புரம் பலம் பவதஸ்தேஜசா சர்வம் கிருதம் தசகுணம் மயா. இப்ப நீ அயோத்திக்கு திரும்பி வரணும், சக்கரவர்த்தியா இருக்கணும், அதை நான் கண்குளிர பார்க்கணும். இது எல்லாத்தையும் இதோ பாரு, பொக்கிஷம், பொக்கிஷம்னு கஜானா, தானியம், நிறைய தானியங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், சேனை, நகரம், இது எல்லாத்தையும் நீ கட்டாட்சி தருள வேண்டும். எல்லாமே உன்னுடைய அருளாலே 10 மடங்காக ஆக்கிவிட்டேன் நான். நீ எப்படி பரதனுக்கு அந்த சேனை, அந்த ராஜ்யம் கிடைச்சதோ, தசரதன் ஆண்ட ராஜ்யம், அதை காட்டிலும் 10 மடங்கா இந்த 14 வருஷத்துல பரதன் ஆக்கி விட்டான் இந்த ராஜ்யத்தை. உன்னுடைய அருளாலே இது ஆயிடுத்து, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா. ததா ப்ருவானம் பரதம் திருஷ்டுவாத்தம் பிராத்ருவத்சலம் முமுச்சுரு வானரா பாஷ்பம் ராட்சசஸ்ச விபீஷணா. இப்படி பரதன் அப்படி பாசம் தழும்ப தழும்ப பேசுறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய குரங்குகள், வானரங்கள் கூட கண்ணுல ஜலம் வந்துருத்தான். வானரங்கள்லாம் அழறது. இப்படி ஒரு அண்ணன் இடத்துல இப்படி ஒரு பக்தியா, ராமர் இடத்துல இப்படி ஒரு பக்தி இருக்கிறவனும் உலகத்துல உண்டா அப்படின்னு அதை பார்த்து அந்த பக்தியிலே மனது உருகி வானரங்கள், விபீஷணன் எல்லாருமே கண்ணுல அழ ஆரம்பிச்சா. தானாவே அந்த ஜலம் வந்துடுதான். ததப் பிரஹர்ஷாத் பரதம் அங்கமாரோப்பிய ராகவஹ யயௌ தேன விமானேன சசைன்யோ பரதாசிரமம். உடனே பரதன் அங்கேருந்து கூட்டிக் கொண்டு தன் மடியிலேயே உட்காந்து வச்சுட்டார். நீ எங்கேயும் போகாதன்னு என் மடியிலேயே உட்காந்துக்கோன்னு உட்காந்துண்டு விமானத்துல ஏறி பரதர் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு போனார். பரதாசிரமம் ஆசாத்திய சசைன்யோ ராகவஸ்ததா அவதீரிய விமானாகிராத் அவதஸ்தே மஹீதலே. அப்பொழுது ராமர் தன்னுடைய சேனையோடு பரதனுடைய ஆசிரமத்திற்கு வந்து, அவன் தங்கி இருக்கக்கூடிய ஆசிரமம்,
அங்கு அந்த புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி பூமியிலே நிற்கிறார். அப்ரவீச்ச ததாராமஹா தத்விமானம் அனுத்தமம் வகவை ஸ்ரவணம் தேவம் அனுஜானாமி கம்யதாம். உடனே அந்த ஸ்ரீராமர் என்ன பண்ணார்? புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கினார், எல்லாரையும் இறக்கினார். உடனே அந்த புஷ்பக விமானத்தை பார்த்து சொன்னார், நீ இனிமே குபேரனுக்கே வாகனமாக இரு, நீ போயிட்டு வா, நான் உனக்கு விடை தருகிறேன், நீ இங்க இருக்கணும்னு இல்லை, நீ குபேரனுக்கு சொந்தமான பொருள், நீ அங்கேயே போகலாம்னு புஷ்பக விமானத்தை பார்த்து கூறினார். ததோராமாமனுஜாதம் தத்விமானம் அனுத்தமம் உத்தராம் திசமாகம்ய ஜகாம தனதாலயம். உடனே அந்த விமானம் அங்கிருந்து புறப்பட்டு வடக்கு திசையை நோக்கி போய் குபேரனுடைய இடம் கைலாசத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லுவார்கள். இந்த சைத்திர ரதம்னு அவனுடைய வனம் எல்லாம் அங்கதான் இருக்கு. அந்த யக்ஷர்கள் வசிக்கக்கூடிய இடம், அந்த இடத்திற்கு அந்த விமானமானது சென்றது. புரோஹிதஸ்யாத்ம சமஸ்ய ராகவோ ப்ருஹஸ்பதே சக்ர இவாமராதிபஹ நிபீட்ய பாதௌ பிருதகாசனே சுபே சஹைவதே நோபவிவேஷ வீரியவான். உடனே ராமர் தன்னுடைய குலகுரு அவருடைய திருவடிகளிலே வணங்கி உடனே மங்களமான ஒரு ஆசனத்திலே எல்லாரையும் அமர வைத்து தானும் அமர்ந்து அவ்விடத்திலே அமர்ந்து கொண்டார் என்று இதோடு 130வது சர்க்கம் முடிந்தது. இதற்கு அடுத்தது 131வது சர்க்கம். இந்த 131வது சர்க்கத்திலே ராம பட்டாபிஷேகம் நடக்க இருப்பதினாலே அதை சாத்துமுறை திறத்தன்னு நாம் அனுபவிப்போம். இவ்வளவு காலம் இந்த ராமாயணமானது ரொம்ப நடுவுல இடைவேளி விட்டு விட்டு சொல்லப்பட்டிருந்தாலும் பொறுமையாக இங்கு வந்து இந்த ராமாயணத்தை அனுபவித்த அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்குமே ஸ்ரீ ராமபிரானது அனுகிரகம், பரதனிடம் எப்படி ஒரு பிரீதி இருந்ததோ அந்த ஒரு அனுகிரகம் நம்மிடமும் அமைய வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது முடிக்கரிச்சே ராமனுக்கு மங்களம் வாசிப்பது வழக்கம். இருந்தாலும் இதோட சாத்துமுறை நடக்கும் அன்று வாசித்தாலும் இன்று இங்கு பல பேர் திரண்டு இருப்பதினாலே அந்த ராமபிரானுக்கு மங்களம், அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட வேண்டும்னு நாம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்று முடிக்கலாம். ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவஹ பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரஷ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதஹ காலே வர்ஷது பர்ஜன்யஹ பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணாः சந்து நிர்பயாः காவேரி வர்ததாம் காலே காலே வர்ஷது வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜயது ஸ்ரீரங்கஸ்ரீश्च வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मंगलम कौसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मंगलम वेद वेदांत वेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहन रूपाय पुण्यश्लोकाय मंगलम विश्वामित्रांतरंगाय मिथिला नगरीपतेः भाग्यानां परिपाकाय भव्य रूपाय मंगलम पितृभक्ताय सततं भ्रातृभिः सह सीतया नंदिताखिल लोकाय रामभद्राय मंगलम त्यक्त साकेत वासाय चित्रकूट विहारिणे सेव्याय सर्वयमिनां धीरोधाराय मंगलम सौमित्रिना च जानज्ञा चापबाणासिधारिणे संसेव्याय सदा भक्त्या स्वामिने मम मंगलम दंडकारण्य वासाय खंडितामर शत्रवे गृध्रराजाय भक्ताय मुक्तिदायास्तु मंगलम सादरं शबरीदत्त फलमूलाभिलाषिने सौलभ्य परिपूर्णाय सत्वोद्रिक्ताय मंगलम हनुमत् समवेताय हरीशाभीष्टदायिने वालि प्रमथनायास्तु महाधीराय मंगलम श्रीमते रघुवीराय सेतुलंघित सेतवे सिंधवे जितराक्षस राजाय रणधीराय मंगलम आसाद्य नगरीं दिव्याम अभिषिक्ताय सीतया राजादि राजराजाय रामभद्राय मंगलम मंगलाशासन परैर् मदाचार्य पुरोगमैर् सर्वैश्च पूर्वैराचार्यैर् சத்கிருதாயாஸ்து மங்களம் என்று சொல்லி அடியேன் இவ்வளவு நேரம்
சொன்னதை இந்த புன் சொல்லையும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் அடியேனின் கிருத்தஜதைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் இங்கு எவ்வளவோ தவறாக சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி குற்றங்கள் இருப்பின் அதையும் க்ஷமிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியன் சாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாக்யம் சாமி கிட்டத்தட்ட 1.5 வருட காலம் ஸ்ரீ ராமாயணம் தேவரீருடைய உபன்யாசம் நடந்தது. பாக்யம் சாமி ஆக்சுவலாக தேவரீருக்கு ஸ்ரீரங்கத்தில் பல கைங்கரியங்கள் இருந்தும் இடைவிடாமல் நம்ம இந்த ராமாயணத்தை பூர்த்தி பண்ணி தந்திருக்கீங்க. அதே மாதிரி ராம பட்டாபிஷேகத்தையும் தேவரீர் அவசியமாக பூர்த்தி பண்ணி தரணும். கூடிய சீக்கிரத்தில் அதோடைய அறிவிப்பும் நம்ம குழுவில் வரும். ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்ரீரங்கத்தில் சுவாமி பட்டாபிஷேக ராமர் சன்னதியில் நடக்கிறதா நம்ம சுவாமிகிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணியிருக்கோம். அவசியம் எல்லாருமே கலந்துக்கணும்னு பிரார்த்தனை. சுவாமிக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதற்கு தகுது வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீ ராமாயணம் பூர்த்திங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அற்புதமாக தேவரீர் பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்க. பெரிய பாக்கியம் சுவாமி. தேவரீர் திருவடிக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அவசியம் அந்த டேட்டையும் சீக்கிரமாக தேவரீர் கன்ஃபார்ம் பண்ணி தரணும்னு பிரார்த்தனை சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாக்கியம் சுவாமி. அடியேன். அடியேன்